ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். பஸ்ஸு பின்னாடி லாரி பின்னாடியெல்லாம் இந்த வார்த்தையில் பார்த்துருப்பீங்க. சவுண்ட் ஹார்ன், ஹாரன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ஆர் சைலண்ட். சவுண்ட் ஹார்ன். இந்த சவுண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வேர்ப், வேலையை குறிக்கும் வார்த்தை. அதாவது ஒலி தா அப்படின்னு அர்த்தம். ஒலியை எழுப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த எழுப்புதல் அப்படிங்கிறது அந்த வேர்ப் சவுண்டு. ஹீ சவுண்ட்ஸ் ஹிம் நாட் டு டூ தேட். ஹீ சவுண்ட்ஸ் ஹிம், அவர் இன்னொருத்தர் சத்தம் போடுறாரு செய்யாத அப்படின்னு. ஹீ சவுண்ட்ஸ் ஹிம் நாட் டு டூ தேட். தே சவுண்டட் லைக் எ பேர்ட். அவங்க ஒரு பறவை மாதிரி சவுண்ட் பண்ணுறாங்க. யூ ஆர் மேக்கிங் எ லவுட் சவுண்ட். நீங்கள் ஒரு பலத்த சத்தத்தை உருவாக்குகிறீர்கள். யூ ஆர் மேக்கிங் எ லவுட் சவுண்ட். த சவுண்ட் ஆஃப் ஹார்ன் இஸ் நைஸ். அந்த ஹார்ன் சவுண்ட் வந்து நன்றாக இருக்கிறது. ஸோ சவுண்ட் ஹார்ன் அப்படிங்கிறது, அந்த சவுண்ட் அப்படிங்கிறது வேர்ப், ஹார்ன் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதில் இருக்கிற வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். நீங்கள் சொசைட்டியில் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. நோ பார்க்கிங். பார்க்கிங் அப்படிங்கிற வார்த்தையில் ஆர் அப்படிங்கிற எழுத்தை சைலண்ட்டாக உச்சரிக்கலாம். ஓகே, நோ பார்க்கிங். ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்லை, ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்லை. நோ பார்க்கிங் இஸ் a general rule in a busy area. There is a no smoking zone. இந்த பார்க்கிங் மாதிரியே இன்னொரு வார்த்தை இருக்குது பாருங்கள், ஸ்மோக்கிங். நோ ஸ்மோக்கிங், நோ பார்க்கிங், நோ ட்ரெஸ்பாசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்பாசிங், பார்க்கிங், ஸ்மோக்கிங், நோ ஃபிஷிங் அப்படின்லாம் இருக்குது. ஓகே, நோ ஃபிஷிங், இங்கே மீன் பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி வார்த்தைகள் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ஜெரன் மாதிரி. இது கண்டினியூஸ் டென்ஸ் இல்லை, ஐஎன்ஜி இருக்கிறதுனால இது ப்ராக்ரெசிவ் டென்ஸ் கிடையாது. இதில் ஒரு மாடல் சென்டென்ஸ் பாருங்கள். நோ பார்க்கிங் இஸ் a general rule in a busy area. பிஸியான ஏரியாவில் நோ பார்க்கிங் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ரூல். there is a no smoking zone. you should not smoke. அங்கே ஒரு நோ ஸ்மோக்கிங் ஜோன் இருக்குது, அங்கே ஸ்மோக் பண்ணக்கூடாது. நோ கொஸ்டினிங் இஸ் நாட் a clever act. கேள்வி கேட்காமல் இருக்கிறது கிளவரான ஆக்ட் கிடையாது. நோ டவுட் இன் ஹிஸ் எக்ஸ்ப்ளனேஷன். அவருடைய விளக்கத்தில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நோ டவுட் இன் ஹிஸ் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த இடத்துல டவுட் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். அதே மாதிரி தான் அடுத்ததுலையும் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நவுன். நோ ப்ராப்ளம் இஸ் த ரிப்ளை ஆஃப் our பேரண்ட்ஸ். இந்தியாவில் நம்ம காமனாக பார்க்குற ஒரு ரூல், ரோடு ரூல், கீப் லெஃப்ட். அதாவது லெஃப்ட் சைடே நீங்கள் போகணும். ஒயில் டிரைவிங் வி மஸ்ட் கீப் லெஃப்ட். ஓகே, ட்ரைவ் பண்ணுறப்ப லெஃப்ட் சைடே நம்ம ட்ரைவ் பண்ணணும். கீப் திங்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் அரேஞ்ச். இந்த இடத்துல கீப் அப்படிங்கிறது ஒரு வேர்ப். கீப் திங்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் அரேஞ்ச். ரைட் ஹேண்ட் சைடில் பொருட்களை வச்சு அரேஞ்ச் பண்ணுங்கள். கீப் யுவர் ஐஸ் ஆன் ஹிம். அவர் மேலே ஒரு கண்ணாக இருங்க, அவரை நோட் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு அர்த்தம். கீப் யுவர் ஐஸ் ஆன் ஹிம். கீப் காம், அமைதியாக இருங்க. கீப் காம் டில் யுவர் டர்ன் அரைவ்ஸ். உங்களுடைய டர்ன் வர்ற வரையும் அமைதியாக இருங்க. கீப் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் தி கரெக்ட் ஆர்டர். பொருட்களை சரியான ஆர்டரில் வைக்கவும், சரியான முறையில் வைக்கவும். கீப் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் தி கரெக்ட் ஆர்டர். அடுத்து முக்கியமான ஒரு வாக்கியம், இதையும் நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக இந்த சிசிடிவி கேமராக்கு கீழே இருக்கும். யூ ஆர் பீயிங் வாட்ச்ட். யூ ஆர் பீயிங் வாட்ச்ட். நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். த கேமரா இஸ் ஒர்க்கிங். கேமரா வேலை செய்து கொண்டிருக்கிறது. யுவர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரெக்கார்டட். உங்களுடைய நடவடிக்கைகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. யுவர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரெக்கார்டட். யூ ஆர் பீயிங் கிவன் மோர் சான்சஸ், யூஸ் தட். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிவ் ஃபார்ம். யூ ஆர் பீயிங் கிவன். இந்த பீயிங் வந்தாலே அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்துடும். அதே மாதிரி பாசிவ் ஃபார்ம் வரும். யூ ஆர் பீயிங் கிவன் மோர் சான்சஸ். உனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, யூஸ் தட், பயன்படுத்திக்கொள். ஹீ இஸ் பீயிங் இன்ஸ்ட்ரக்டட். அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. He is being instructed. The garden is being watered. The water அப்படிங்கிறது பெயர் சொல். இந்த இடத்துல ஒரு வேர்பா யூஸ் ஆகிருக்கு பாருங்கள். The garden is being watered அப்படின்னா கார்டனில் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். We are being issued all the applications. இங்கே அப்ளிகேஷன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க? நம்ம கொடுக்குறோமா இல்லை நம்மளுக்கு கொடுக்கப்படுதா? We are being issued அப்படின்னா நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லா அப்ளிகேஷன்ஸையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்
அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. அதை பாசிவ் ஃபார்மில் சொல்லியிருக்கோம். we are being issued all the applications. the students are being watched by the warden. வார்டன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு, கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பப்ளிக்காக நம்ம பார்க்குற இன்னொரு ரூல், கீப் சேஃப் யுவர் பிலாங்கிங்ஸ். பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன்லலாம் அந்த சென்டென்ஸை பார்த்துருப்பீங்க. அதாவது உங்களுக்கு சொந்தமான பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்ளுங்கள். கீப் சேஃப் யுவர் பிலாங்கிங்ஸ். இந்த இடத்துல பிலாங்கிங்ஸ் அப்படின்னா உங்களுக்கு சொந்தமான பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸ்லையும் கீப் அப்படிங்கிறது ஒரு வேர்ப், சேஃப் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். இதிலிருந்து நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். யூ மஸ்ட் கீப் யுவர் திங்ஸ் சேஃப். யூ மஸ்ட் கீப் யுவர் திங்ஸ் சேஃப். உங்களுடைய பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். யூ மஸ்ட் கீப் யுவர் திங்ஸ் சேஃப். யூ மஸ்ட் கீப் சேஃப் யுவர் திங்ஸ். ஸோ வார்த்தைகள் மாறுது பாருங்கள். யூ மஸ்ட் கீப் சேஃப் யுவர் திங்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். சில வாக்கியங்களில் தான் இந்த மாதிரி மாற்ற முடியும். எல்லா வாக்கியங்கள்லையும் இந்த சென்டென்ஸ் பேட்டர்னை கொண்டு வர முடியாது. யூ மஸ்ட் கீப் யுவர் திங்ஸ் சேஃப். யூ மஸ்ட் கீப் சேஃப் யுவர் திங்ஸ். கீப் சேஃப் யுவர் பிலாங்கிங்ஸ். த ஆப்ஜெக்ட் வேர்பை சில இடங்களில் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். கீப் கிவிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் வாட் இஸ் கோயிங் ஆன். வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் ஒன். ஓகே, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த கோயிங் ஆன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். ஓகே, ஃப்ரேசல் வேர்பை நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது. கோயிங் ஆன், கோ அப்படின்னா போகிறது, ஆன் அப்படின்னா மேலே, மேலே போய் கொண்டிருப்பது அப்படின்னு மீனிங் எடுத்துக்கிறக்கூடாது. கோயிங் ஆன் அப்படின்னு சேர்த்து தான் வாசிக்கணும், செப்பரேட் பண்ணக்கூடாது. ஓகே, கோயிங் ஆன் அப்படின்னா நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதே மாதிரி முக்கியமான ஃப்ரேசல் வேர்ப்ஸ் நிறையா இருக்குது. கேரி ஆன், கேரி ஓவர். ஓகே, இந்த மாதிரி நிறைய ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்குது. இந்த சேனல்லே நான் நிறைய ஃப்ரேசல் வேர்ப்ஸ்க்கு உண்டான வீடியோஸும் நான் கொடுத்துருக்கேன். கீப் கிவிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் வாட் இஸ் கோயிங் ஆன். என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத, அந்த தகவலை எனக்கு சொல்லிக்கிட்டே இருங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க. கீப் டிரைவிங் டில் ஐ ஆஸ்க் யூ டு ஸ்டாப். நான் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்கிற வரையும் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இரு. ஓகே, கீப் டிரைவிங். ஸோ இந்த இடத்துலையும் கீப் அப்படிங்கிறது ஒரு வேர்ப், டிரைவிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல், ஜெரண்ட் மாதிரி. பப்ளிக்கில் இருக்கிற சில வாக்கியங்கள், நம்ம அடிக்கடி பார்க்குற வாக்கியங்களை வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம். அதில் இருக்கிற வேர்ப்ஸ், சப்ஜெக்ட், ஆப்ஜெக்டை ரீப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் கேஷுவலாக ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப, ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப, அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் படிச்சிங்கனாலே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். அதிலிருந்து நீங்கள் நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.